வந்திருக்கக்கூடிய கணக்கெட்டு பிரிவு ஊழியர்களுடைய உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்களே, மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கணக்கெட்டு பிரிவு ஊழியர்களுடைய மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த முடிவை அமலாக்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அந்த விவரங்களை, ஆபத்துகளை சொல்ல வேண்டிய கடமை என்பது மின்னூழியர் மத்தியமைப்பு சீட்டு சங்கத்துக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் என்பது நமது மின்சார வாரியத்திற்கு, அரசாங்கத்திற்கு நமது எதிர்ப்பை தெரிவிப்பது மட்டும் அல்ல. மின்சார வாரியத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேகமான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் புரிந்து கொள்வது, அதற்கு பிறகு அடுத்த கட்ட இயக்கத்திற்கு செல்வது என்ற இன்னொரு மறுபக்கம் இருக்கக்கூடிய ஒரு புரிதலும் அதில் இருக்குது. தோழர்களே, எனக்கு முன்னாலே சாலட் பேசினாங்க, பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. கணக்கெட்டு பிரிவு ஊழியர்கள் என்ற ஒரு இனமே அழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது 100% உண்மை கிடையாது, ஆனால் 1000% உண்மை. இது எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. ஏற்கனவே மின்வாரிய தலைவர், அதிகாரிகள், பொறியாளர்கள் கிளாஸ் 1 கிளாஸ் 2 பதவிகள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை விட அதிகமாக இங்கு இருக்கிறது. முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் வேலை செய்யக்கூடிய கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆபீசர் வாங்குகின்ற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளத்தை வாங்குகின்றார்கள். அது எப்படி இவங்க வாங்குறாங்க? முதலமைச்சர் அலுவலகத்திலே வாங்கல, சாலட் பட்டி எப்படி வாங்க முடியுது என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சாய்குமார் IAS அதிகாரி வந்த பொழுது 2.57 ஊதிய உயர்வை பெற்ற பொழுது ஒரு ஃபைல் துவங்கப்பட்டது. அந்த ஃபைல் எழுதப்பட்ட அந்த விஷயங்கள் தான், அதாவது சொல்லுவாங்கன்னா நான் சொல்வதே சாசனம், நான் சொல்வதே இன்னொரு இந்த பாகுபலியில் ஒரு வசனம் வரணும். அந்த சாசனத்தை எழுதி வச்சுட்டு போனவர் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை அதிகாரி, IAS அதிகாரி. அவர் அந்த ஃபைலில் கோப்பில் என்ன எழுதப்பட்டதோ, என்ன சத்திய வசனங்கள் எழுதப்பட்டதோ, அந்த வசனங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த கோப்பில் எழுதப்பட்டதனுடைய விளைவு தான் BP2. அந்த கோப்பில் எழுதப்பட்டதனுடைய விளைவு தான் அதிகாரிகள் கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆபீசர்கள் ஒழிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு உத்தரவுகள். BP4 என்று எண்ணற்ற உத்தரவுகள். அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க 5 SS விட்டாங்க. இப்போ திமுக ஆட்சி காலம், விடியல் ஆட்சி நடக்குது. 80க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையம் அவுட் சோர்சிங், 80க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் அமைதியாக கையை கட்டிக்கொண்டு வாயை பற்றிக்கொண்டு ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம அமைதிக்கு அளவே கிடையாது. வடிவேல் சொல்லுவான், என்ன அடிச்சாலும் அடித்தாங்கிறான், என்ன அந்த அடி அடிக்கிறாங்க, அமைதியா இருக்க. உங்க முகத்திலும் அந்த அமைதி தெரியுது. நான் சொல்ல வரேன்னா, இதே சன் டிவியில வாரிய உத்தரவு எண் 82 12வது மாதம் 2020 போடப்பட்ட அந்த உத்தரவுக்கு எழுத்த மாதிரி ஒரு போராட்டம், காத்திருப்பு போராட்டம் உள்ள நடக்குது. அந்த போராட்டத்தை ஆதரித்து சன் டிவியில பிளாஷ் நியூஸ் போட்டவங்க இப்பொழுது இருக்கக்கூடிய விடியல் ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள். மாநில அரசு ஊழியர்கள் போராடுகின்ற பொழுது, அன்பரசு தலைவராக இருந்து போராட்டம் நடத்திய பொழுதெல்லாம், மாநாடுகள் நடத்திய பொழுதெல்லாம், நீங்க ஏன் மாநாடு நடத்தி காசு வேஸ்ட் பண்றீங்க, நீங்க தமிழக அரசை எதிர்த்து கோஷம் கொடுத்து உங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிறீங்க, குரலை கெடுத்துக்கிறீங்க, தொண்டையை கெடுத்துக்கிறீங்க, எனக்கு ஓட்டு மட்டும் போடுங்க, அனைத்து கோரிக்கைகள் நிறைவேற்றுறேன்னு சொன்னவர் இப்பொழுது இருக்கக்கூடிய விடியல் ஆட்சியினுடைய முதல்வர். அவர் சொன்னதை எல்லாம் செய்து விட்டாரா? அரசு ஊழியருக்கு இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை. சரண்டர்னு ஒன்று இருந்தது, யாருக்காவது ஞாபகம் இருக்குதான் தெரியல. சரண்டர் ஆண்டுக்கு ஒரு முறை 15 நாட்களை ஒப்புவிப்பு விடுப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க அடிப்படை சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி 50,000, 40,000, 30,000, 80,000 வாங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. இங்க இருந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறாரு, ஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் பார்க்குறாரு. இதே மாதிரி பார்த்து சங்கம் வீணா போச்சு, நிர்வாகம் நல்லா இருக்கு. இந்த சரண்டர் என்பது போச்சு. சரண்டர் மட்டுமா போச்சு? பஞ்சப்படி அறிவிப்புகள் பொழுது இப்போதான் போன முறையும் இந்த முறையும் அரியர் கொடுக்குறாங்க. இப்படி அரியர் முதல் வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு முன்னாடி இல்லை எதிர்காலத்தில் இனிமேல் என்பது டிஏ வருமா எனக்கு தெரியாது. ஒருவேளை டிஏ வந்தா அதுக்கு அரியர் வருமா என்று எனக்கு தெரியாது. ஏன்னா மின்சார வாரிய ஊழியர்களுடைய டிஏ நிலுவை, சரண்டர் பணம், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுக்கான வருவாய் என்பது பல 1000 கோடிகள். ஞாபகம் ரஃபா சொல்லணும்னா ஒரு 1500 கோடி ரூபாய் சரண்டர் கணக்கு வச்சு 80,000 தொழிலாளி போட்டு பாருங்க, டிஏ அரியர்ஸ் போட்டு பாருங்க. 1000 கோடி 1300 கோடிக்கு மேல வரும். அந்த 1300 கோடிகள் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு ஆண்டும் 1300 கோடிகள் நம்ம காசை அவங்க எடுத்துட்டு நாமளும் மறந்துட்டு தள்ளி தள்ளி ஒன்லி டிஏ மட்டும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஒரு முறை சொன்னார். என்ன சொன்னாரு? எம்மான் சம்பளம் வாங்குறாங்க, அரசு ஊழியர்கள் எம்மான் சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்சம் வாங்குறாங்க, 1.5 லட்சம் வாங்குறாங்க. 3ஆம் கிளாஸ் டீச்சருக்கு பாடம் சொல்லி கொடுக்குதுப்பா, இந்த 3ஆம் கிளாஸ் டீச்சர் 75,000 வாங்குதுப்பா என்று சொல்லி சம்பளத்தை வெட்டிக்கவங்க குறைத்தவர்கள் அதே பாணியைத்தான் இப்பொழுது வெளியிலாட்சியம் செய்கிறது. அவர் சொன்னது தவறு என்று சொன்ன இந்த அரசு அந்த தவறை இவர்கள் செய்யலாமா? அப்ப அதே தவறை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்று நமக்கு அந்த கேள்வி எழுகிறது இல்லையா? கேள்வி எழுகிறது என்பது மட்டுமல்ல, இது துவக்க போராட்டம். இன்னைக்கு தேதி 18, 28ஆம் தேதி 10 நாட்கள் கழித்து கணக்கிட்டு